ஹலோ விவாஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 25 வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியும். எக்ஸாம் ஜூலை 13 வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு பாதியிலே படிக்காமல் விட்டதுனால, வாட் எவர் ஒர்க் ப்ரெஷர்னால நீங்கள் படிக்கலை, நான் படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னை யாரும் படிக்க விடலை, எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை இதோட விட்டுருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பல ஆயிரம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறதா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாப் போயே ஆகணுங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம வெற்றி நமது சக்ஸஸ் பேட்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்கெடியூல் பிளானர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வெறும் ஏதோ ஒரு பேட்சோட ஸ்கெடியூல் பிளானர்னு பார்க்காம உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு பிளானராக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நீங்களே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. முன்னாடியே சொன்னது போல், இது வரைக்கும் என்ன ரீசன்ஸ்க்காக நீங்கள் படிக்காமல் இருந்திருந்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம், நீங்கள் ரொம்ப ஒரு ஃப்ரீயாக இருந்திருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு வேலை பழுனால நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் சரி, ஏதோ வீட்டில் இருக்க ஃபேமிலி இஷ்யூஸ்னால நீங்கள் படிக்காமல் இருந்திருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு படிக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷனோட இன்றைக்கே நீங்கள் புக் எடுப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பர்பான ஒரு பிளானர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்னது போல், ஏதோ ஒரு பேட்சோட ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்காம உங்களோட லைஃப்க்கு ஒரு தேவையான ஒரு வீடியோ இது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சக்ஸஸ் பேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ அணுகுங்க. ஓகேங்களா? சரி, முன்னாடியே நம்ம சொன்னது போல் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 25 வந்துடும். எக்ஸாம் ஜூலை 13 இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதே ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் ஒரு 73 நாள் தாங்க இருக்கும். ரவுண்டாக 70 நாளுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த 70 நாள் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நீங்கள் அந்த ஒரு 2 மாதம் 60 நாள் தான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ ஒரு புது சிலபஸை எடுத்து 60 நாளில் உங்களால் படித்து முடிக்க முடியுமா? மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை 13 எக்ஸாம், அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் படித்தாலும் 73 நாள், இடையில ஒரு 2-3 நாள் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா 60லேருந்து 70 நாள் தான் படிப்பீங்க. இதே இப்போ இருந்து இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ மார்ச் மாதம் ஆரம்பத்தில் நம்ம கொடுத்தாச்சு. ஒரு 10 நாள் நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா கூட மார்ச்சில் ஒரு 20 நாள் உங்கள் கையில் இருக்கும். ஏப்ரல் முழுமையாக இருக்கும், மே முழுமையாக இருக்கும், ஜூன் முழுமையாக இருக்கும். ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் எடுத்துக்கலாம். 13 எக்ஸாம், அந்த 12 எட்ஜ் வரைக்கும் நம்ம எடுக்க வேணாம், ஒரு 10 நாள் எடுத்துக்குவோம். ஸோ மேக்ஸிமம் அந்த 10 நாள் ரிவிஷன் டைமாக தான் இருக்கணும். இருந்தாலும் நம்ம அதையும் சேர்த்து எடுத்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரவுண்ட் ஆஃபாக 120 நாள் உங்கள் கையில் இருக்குது. 60லேருந்து 70 நாள் எங்கே இருக்குது? 120 நாளுங்கிறது உங்கள் கையில் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இருந்து கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட என்ன பண்ணிடலாம், ஈஸியாக முடிச்சுட்டு பல ரிவிஷன் நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்மளோட சக்ஸஸ் பேட்ச், வெற்றி நமதே பேட்ச் எப்போங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 10 நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இப்போ பாடம் வாரியாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை சிலபஸ் வாரியாக படிக்கணும்னு நினச்சாலும் சரி, 2 விதமான மெட்டீரியலுமே உங்கள் கையில் இருக்கும். சரிங்களா? 6லேருந்து 10ஆம் வகுப்பு புது சமச்சீர் புக்கில் பார்த்தீங்கன்னா, நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்க்கான நோட்ஸ் உங்களுக்கு பாடம் வாரியாக கிடைக்கும். ஒரு பாடத்துக்குமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் புது சமச்சீரில். இதே புது சமச்சீர் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்து 6லேருந்து 12 பழைய சமச்சீர் கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, அங்கே வேறு லெவலாக ஒரு ஒன்லைனர் மெட்டீரியல் லெசன் வைஸ் உங்களுக்கு இருக்கும். இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஒன்லைனர் மெட்டீரியல் லெசன் வைஸ் டாபிக் வாரியாகவும் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். செய்யுள்னா செய்யுள், திருக்குறள் அந்த திருக்குறள், அடுத்து உரைநடை பகுதிக்கு தனியாக, துணைப்பாட பகுதி இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு ஒரு பாடமுமே உங்களுக்கு ஒன்லைனரில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக என்னதுங்க, பாடம் வாரியாக உங்களுக்கு வந்துடும். இப்போது நியூ சிலபஸ் படி நமக்கு எப்படி இருக்குது, 7 யூனிட்டுன்னு தமிழ் பிரிச்சிருக்காங்க. அந்த 7 யூனிட்டுக்கான புக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் அப்படியே உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 6லேருந்து 12 புது சமச்சீராக இருக்கட்டும், 6லேருந்து 12 பழைய சமச்சீராக இருக்கட்டும், பிரித்தெழுதுகவா, இதை மட்டும் படிங்க, அவ்வளோதான். ஒருமைப்பன்மையா, மொத்தமே புக்கில் நமக்கு இதுதான் இருக்குது, இதை படிங்க, அவ்வளோதான். மயங்கொலிகளா, உங்களுக்கு நாங்கள் ஹேண்ட் ரிட்டன்லேயே 490 மயங்கொலிகள் உங்கள் கையில் கொடுத்துருவோம். எதிர்சொல்லா ஒரு 300 எதிர்சொல் உங்கள் கையில் கொடுத்துருவோம். இதை மட்டும் படிங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸும் நம்ம என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து இப்போ தமிழுக்கே இவ்வளோ இருக்கா, அப்போ அடுத்தடுத்து என்னங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பைலிங்கில் தான் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? தமிழும் உங்களுக்கு இருக்கும், இங்கிலீஷும் உங்களுக்கு வந்துடும். மேக்ஸில் 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சிலபஸ் வைஸ் இப்போ உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு எங்கே இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணி ஹேண்ட் ரிட்டன்
பிடிஎஃபாக நாங்கள் கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லி கொடுப்பீங்களான்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே வந்து உங்களுக்கு நாங்கள் ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃபாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ எப்படிங்க ஹேண்ட் ரிட்டனை மட்டும் வச்சு பார்த்தா எங்களுக்கு புரியுமானா, இப்போ நான் வந்து கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் தரேன் அப்படின்னா அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். இதே போல் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எல்லா சம்ஸும் உங்களுக்கு நாங்கள் ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷினாக இருக்கட்டும், எல்லாமே டீச் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸாக கொடுத்துருவோம். அதை அப்படியே உங்களுக்கு சொல்யூஷன் பிடிஎஃபாகவும் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? சரி, தமிழும் மேக்ஸும் பார்த்துட்டோம், பக்காவாக இருக்குது. ஜிஎஸ்க்கு எந்த மாதிரிங்க தருவீங்கன்னா, ஜிஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஜிஎஸ்சில் 7 பாடங்கள் வந்து லெசன் வைஸாக வந்து உங்களுக்கு நாங்கள் ஒன்லைனில் கொடுத்துருவோம். அது நீங்கள் 7 பாடங்கள் அப்படின்னா சயின்ஸ் மட்டும் இல்லாமல் மித்த எல்லா யூனிட்ஸுமே வந்து உங்களுக்கு ஒன்லைனாக நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? சரி, அது போக எக்ஸ்ட்ரா விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th-லேருந்து 12th வரைக்கும் சோசியல் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐஎன்எம்மாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்கும், 6லேருந்து 12ஆம் வரைக்கும் சோசியல் புக்கில் தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே பாக்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு ஒரே பிடிஎஃப்பில் வர மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். அதே போல் சயின்ஸுக்கு வந்து நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறோம், 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும் படிங்க. ஏன்னா 5 கேள்விகள் மட்டும்தான் நமக்கு கேட்க போகிறாங்க. ஸோ இதுவே நமக்கு ரொம்பவே போதுமானதுங்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைகிற மாதிரி உங்களுக்கு 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் பாடத்துக்கான பாக்ஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இப்போது புக் பேக் அப்படின்னா நீங்கள் நம்ம அனுப்பக்கூடிய ஸ்கூல் புக்கோட மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் இருக்குது இல்லைங்களா, அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓகே லெசன் 1ஓட புக் பேக் இங்கே இருக்குது, லெசன் 2ஓட புக் பேக் இங்கே இருக்குன்னு டக்குன்னு படிக்க முடியும். ஆனால் பாக்ஸ் கண்டென்ட்னா ஒரு பாக்ஸும் நீங்கள் ஒரு பேஜ் தள்ளி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் கொடுக்கணுன்றதுக்காக தான் சோசியலுக்கும் சயின்ஸுக்கும் என்ன பண்ணிடுறோம், தனியாக பாக்ஸ் கண்டென்ட் பிடிஎஃபே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். அடுத்து இந்த 7 பாடத்துக்குமான ரெக்கார்டட் கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடுது. ஸோ அந்த 7 சப்ஜெக்ட்டுங்கிறது என்னதுங்க, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி வந்துடும், அடுத்து ஹிஸ்ட்ரி வந்துடும், ஐஎன்எம் வந்துடும், எக்கனாமிக்ஸ் வந்துடும், டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துடும், லாஸ்ட்டில் அந்த யூனிட் 6ங்கிறது வந்துடும், பாலிட்டி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமான ஒன்லைனர் வந்துடும், அதோட ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு வந்துடும். அது போக சோசியலோட பாக்ஸ் கண்டென்ட், சயின்ஸோட பாக்ஸ் கண்டென்ட், இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு நாங்கள் ஒரே பேட்சில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இப்போது டெஸ்ட் டேட்ஸ் வந்து ஆரம்பத்திலே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் 1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் அடுத்து வந்து காட்டுறேன். அந்த ஸ்கெடியூல் 1ல் நீங்கள் படித்தது எல்லாமே இந்த மார்ச் 16ஆம் தேதி டெஸ்ட் இருக்கும். எல்லா ஸ்கெடியூலுமே உங்களுக்கு சண்டே தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ சண்டே நம்ம டெஸ்ட் கொஷின் அனுப்புகிறோம் அப்படின்னா சண்டேவே முடிச்சுட்டு மார்க் அனுப்பணுமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் டைம், அடுத்த மண்டே ஈவினிங் வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மார்க்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சண்டேக்கான டேட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ ஸ்கெடியூல் போர்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துருவோமா? ஸோ ஸ்கெடியூல் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழும் ஜிஎஸும் இருக்கும். எங்கெங்க மேக்ஸ் இல்லையா? மேக்ஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்கெடியூலில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் 1ல் வந்து தமிழும் ஜிஎஸும் இருக்கும், ஸ்கெடியூல் 2ல் மேக்ஸும் ஜிஎஸும் இருக்கும். இதே ஸ்கெடியூல் 3 வந்திங்கன்னா தமிழ் ஜிஎஸ். அப்போ தமிழ் மேக்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரே வீக்கில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழும் படிக்கணும், மேக்ஸும் படிக்கணும், ஜிஎஸும் படிக்கணும், ரொம்ப ரஷ்ஷப்பாக போகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக தமிழ் படிக்கிறோம், ஜிஎஸ் படிக்கிறோம், அதுக்கப்புறம் மேக்ஸ் படிக்கிறோம், ஜிஎஸ், அப்புறம் தமிழ் ஜிஎஸ், மேக்ஸ் ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வரும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா தமிழில் யூனிட் 1 இருக்கும். இப்போ புது சிலபஸ் படி தான் நம்ம போகணும் இல்லைங்களா? தமிழில் யூனிட் 1 இலக்கணம். ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும், ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும், அதை பார்த்து நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த வீக்கெண்டில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ என்னங்க 50 கொஷின் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், 6லேருந்து 12 பல செமஸ்டர் 6லேருந்து 12 ஃபுல்லாக ஒன்லைனர்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதே லெசன் வாரியாக உங்களுக்கு கொஷினுமே வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோ கொஷின்ஸும் நீங்கள் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இலக்கணம் வாரியாக இருக்கிறதுக்கு நீங்கள் 50 கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி உங்கள் கையில் அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட வந்து 1000க்கு மேலே உங்கள் கையில் கொஷின் வந்து இருக்கும். ஸோ அதை அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இது நீங்கள் ஸ்கெடியூல் வாரியாக வந்து டெஸ்ட் வந்து தமிழுக்கு மட்டும் 50 வந்து அட்டன் பண்ண போகிறீங்க இங்கே இலக்கணம் பேஸ்டாக. அடுத்து ஜிஎஸில் வந்து பாலிட்டி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பாலிட்டியில் பாதி பாடம் மட்டும் படிக்க போகிறோம், 6வது 7வது 8வது மட்டும். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாரங்கிறது நமக்கு ஆக்சுவலாக தேவையே கிடையாது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 கொஷின்ஸ் நம்ம கேட்டு அந்த வீக் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 125 கொஷினுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ சைட் பை சைடு நீங்கள் என்னவோ பண்ண போகிறீங்க,
11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டிக்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிச்சுட்டு வர போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பிடிஎஃபே நம்ம வந்து கையில் கொடுத்துருப்போம். புக் பேக்குக்கு தேவை அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம், அதுலேருந்து நீங்கள் லெசன்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ ஓகே மேம், இதில் என்னென்ன லெசன் மேம் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையுமே நாங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துட்றோம். ஸோ தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடி தனியாகவும் கொடுத்துட்றோம், மெட்டீரியல் கொடுக்குறது பத்தாதுன்னு வேர் டு ஸ்டடியும் நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஓகேங்களா? சரி, அடுத்து ஜிஎஸில் வந்து என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டும் நம்ம கொடுத்துட்டு, இப்போ 11th 12th பாக்ஸ் ஏதாவது படிக்கணும்னா அது என்னென்ன நம்ம படிக்கணும், எந்தெந்த லெசனுக்கான பாக்ஸும் புக் பேக்கும் படிக்கணுன்ற தெரியணும் இல்லைங்களா? அதையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், லெசன் லிஸ்ட்டை கிளியர் கட்டாக நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இது ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க, அந்த டேட் March 16th வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கரெக்டாக டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதை தான் என்ன சொன்னேன், உங்களோட லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இது இருக்கும் அப்படிங்கிற நான் சொன்னேன் இல்லைங்களா? அடுத்தது ஸ்கெடியூல் 2ல் என்ன இருக்கும், மேக்ஸும் ஜிஎஸும் இருக்கும். ஸோ மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு 25 கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃபும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம், ப்ரீவியஸாக கொஷினோட சொல்யூஷன் பிடிஎஃபும் கொடுக்க போகிறோம், அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸும் கொடுக்க போகிறோம். அதே போல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃபும் கொடுக்க போகிறோம், ரெக்கார்டட் கிளாஸஸும் கொடுக்க போகிறோம். பார்க்க போகிறீங்க, ஒரு வாரம் படிக்க போகிறீங்க, 25 கொஷின் அட்டன் பண்ணுறீங்க. மிச்சம் பாலிட்டியில் 9th 10th லெசன் இருக்குது, 12th புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதை ஸ்கெடியூல் 2ல் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. 75 கொஷின், மொத்தமாக 100 கொஷின் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ சைட் பை சைடு உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு நீங்கள் தமிழுக்கான நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, 6லேருந்து 12 புதுசு பழசு எல்லா கொஷின் பேப்பரையும் அப்பப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ வேர் டு ஸ்டடி அப்படியே கீழே வந்து நம்ம கொடுத்துட்றோம். அடுத்து ஸ்கெடியூல் 3 வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ். ஸோ தமிழில் யூனிட் 2 வந்து படிக்க போகிறீங்க, ஜிஎஸில் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து படிக்க போகிறீங்க. அப்படியே அடுத்த ஸ்கெடியூல் வந்தீங்க அப்படின்னா, ஸோ அதோட வேர் டு ஸ்டடி கீழே இருக்கும் இல்லைங்களா? அடுத்து ஸ்கெடியூல் 4ல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸும் ஜிஎஸும். மேக்ஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் படிக்க போகிறீங்க, ஜிஎஸில் மீதி பாதி இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் வந்து படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து என்ன இருக்குது, நம்ம கீழே கிளியராக வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து ஸ்கெடியூல் 5ல் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் வந்து படிக்க போகிறீங்க, தமிழில் யூனிட் 3 படிக்க போகிறீங்க, ஜிஎஸில் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு பாதி வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே கம்ப்ளீட்டாக எது புக் பேக் மட்டும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிக்கணும், எது வந்து லெசன் ஃபுல்லாக படிக்கணுங்கிற கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்கெடியூல் 6ல் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் படிக்க போகிறீங்க, மேக்ஸில் பர்சன்டேஜ், ஜிஎஸில் செகண்ட் ஹாஃப் வந்து டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க போகிறீங்க. ஸோ அது என்னென்ன படிக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து இருக்கும். இதே ஸ்கெடியூல் 7 வந்து நீங்கள் படிக்க போகிறப்ப தமிழ் ஜிஎஸ் வந்து படிக்க போகிறீங்க, தமிழில் யூனிட் 4, ஜிஎஸில் யூனிட் 6. ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம படிப்போம். அடுத்து ஸ்கெடியூல் 8ல் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம படிப்போம் இல்லைங்களா, யூனிட் 6க்கானது. ஸோ மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் டைம் அண்ட் ஒர்க் வந்து படிப்பீங்க. ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கீழே வந்து எழுதியிருக்கோம். அடுத்து ஸ்கெடியூல் 9ல் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் வந்து படிக்க போகிறீங்க, தமிழில் யூனிட் 5 படிக்க போகிறீங்க, ஜிஎஸில் ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம படிக்க போகிறோம். அடுத்த ஸ்கெடியூல் என்ன பண்ணுவோம், ஸ்கெடியூல் 10ல் வந்து ஹிஸ்ட்ரியோட செகண்ட் ஹாஃப் வந்து படிப்போமா. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி. சிந்து சமவெளினா எங்கே இருக்குது, குப்தர்கள்னால் எங்கே இருக்குது. ஸோ இப்போ சிந்து சமவெளியில் 6th ஃபுல்லாக வந்து இந்த லெசன் மட்டும் படிக்கணும், 9th இந்த லெசனில் இந்த 2.5 மட்டும் படித்தா போதும். அதோட புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் ஹையர் கிளாஸஸில் எங்கே இருக்குது அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரிலையும் 11th எத்திக்ஸ்லையும் நீங்கள் படித்தா போதும். ஸோ இதே போல் ஒரு டாப்பிக்கும் கிளியர் கட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ஸ்கெடியூல் 10 வந்து மேக்ஸும் ஜிஎஸும் படிக்க போகிறீங்க. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங் இருக்கும். அடுத்து செகண்ட் ஹாஃப்கான ஹிஸ்ட்ரி வந்து ஸ்கெடியூல் 10ல் வந்து படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்கெடியூல் 11ல் தமிழ் ஜிஎஸ், தமிழில் யூனிட் 6ம், ஜிஎஸில் ஐஎன்எம்மோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணுங்கிறத நம்ம கீழே மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்கெடியூல் 12 பார்த்திங்கன்னா மேக்ஸும் ஜிஎஸும், ஏரியா அண்ட் வால்யூமும் யூனிட் 3ல் அதாவது ஐஎன்எம்மில் செகண்ட் ஹாஃப் வந்து படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து ஸ்கெடியூல் 13 ஜிஎஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் 7ல் கொஞ்சம் போர்ஷன் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா, அதாவது கம்பேரிட்டிவ்லி இந்த இலக்கணம்லாம் விட யூனிட் 7 வந்து கொஞ்சம் போர்ஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கெடியூல் 13லேருந்து 14 வரைக்கும் 2 வீக்ஸ் வந்து டைம் எடுத்து படிக்கிறீங்க. அந்த ஸ்கெடியூல் 14ஓட லாஸ்ட் டேட்டில் தான் என்ன பண்ண போகிறோம், தமிழுக்கான டெஸ்ட்டை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் ஜியாகிரஃபியோட ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபி வந்து மொத்தமாக நமக்கு 5 கொஷின் தான் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் வளவளன்னு எல்லாம் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. 10ஆம் வகுப்பு ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய 7 லெசனை கம்ப்ளீட்டாக படித்தா போதும். 6th-லேருந்து 9th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி லெசன்ஸ்க்கு புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படித்தாலே உங்களுக்கு 99% வந்து உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்தது
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 13th ஸ்கெடியூலுங்களா. அடுத்து வந்து 14th ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ். ஸோ தமிழ் வந்து போன ஸ்கெடியூலேருந்து படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இந்த ஸ்கெடியூலில் யூனிட் 7 வந்து டெஸ்ட்டு, யூனிட் 2ஓட அதாவது ஜியாகிரஃபியோட செகண்ட் ஹாஃப் வந்து டெஸ்ட் வந்து இங்கே அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கான வேர் டு ஸ்டடி இங்கே இருக்குது. அடுத்து ஸ்கெடியூல் 15th வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இங்கே நடக்கும். இந்த ஸ்கெடியூல் 15 யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும் என்னென்ன படிச்சிங்களோ அது எல்லாத்தையும் இங்கே ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 10th வரைக்கும் புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும் படித்தா போதும். ஏன்னா 5 கொஸ்டின் தான் நமக்கு கேட்க போகிறாங்க. ஸோ புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும் படித்தா போதுமானது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஸ்கெடியூல் 15 வந்து டெஸ்ட் இருக்கும். ஸ்கெடியூல் 16 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ஆல்ரெடி தமிழ் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க. தமிழுக்கு இது செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தமிழ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. இப்போ மேக்ஸும் ஜிஎஸும் மட்டும்தான் நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ பண்ணிவிட்டு மொத்தமாக தமிழில் ஒரு 100 கொஸ்டின், மேக்ஸில் ஒரு 25 கொஸ்டின், ஜிஎஸில் ஒரு 75 கொஸ்டின், மொத்தமாக 200 கொஸ்டின் ஒரு ப்ரீ குரூப் 4 எக்ஸாமே நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போது அதுக்கான டேட்ஸ் மட்டும் என்னென்னங்கிறத ஒரு தடவை நம்ம பார்த்துருவோமா. ஸோ ஸ்கெடியூல் என்னென்னங்கிறது தெளிவாக நம்ம பார்த்தாச்சு. வேர் டு ஸ்டடியோட உங்களுக்கு நாங்கள் ஸ்கெடியூலும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ டேட்ஸ் மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ முன்னாடி பார்த்துட்டு வந்து ஸ்கெடியூல் பார்த்ததுக்கும் இப்போ ஸ்கெடியூல் பார்த்துட்டு நம்ம டேட் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போது ஸ்கெடியூல் 1 வந்து மார்ச் 16th வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸ்கெடியூல் 2வது ஸ்கெடியூல் வந்து 23ஆம் தேதி, 3வது ஸ்கெடியூல் 30ஆம் தேதி டெஸ்ட் இருக்கும். 4வது ஸ்கெடியூல் ஏப்ரல் 6ஆம் தேதி, 5வது ஸ்கெடியூல் ஏப்ரல் 13ஆம் தேதி, 6வது ஸ்கெடியூல் ஏப்ரல் 20ஆம் தேதி, 7வது ஸ்கெடியூல் ஏப்ரல் 27ஆம் தேதி, 8வது ஸ்கெடியூல் மே 4ஆம் தேதி, 9வது ஸ்கெடியூல் மே 11ஆம் தேதி, 10வது ஸ்கெடியூல் மே 18ஆம் தேதி, 11வது ஸ்கெடியூல் மே 25ஆம் தேதி, 12வது ஸ்கெடியூல் ஜூன் 1ஆம் தேதி, 13வது ஸ்கெடியூல் ஜூன் 8ஆம் தேதி, 14வது ஸ்கெடியூல் ஜூன் 15ஆம் தேதி, 15வது ஸ்கெடியூல் ஜூன் 22ஆம் தேதி, லாஸ்ட்டில் இந்த 16வது ஸ்கெடியூல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, ஜூன் 29ஆம் தேதி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனில் ஒரு 30ஆம் தேதி ஒரு நாள் இருக்கும், ஜூலையில் ஒரு 12 நாள், மொத்தமாக ஒரு 13 நாள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஆக்சுவலாக 29ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மட்டும் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அது ஒரு 2 நாள்னே வச்சுக்குவோம். அப்போ பார்த்திங்கன்னா சாலிடாக நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 வாரம் டைம் இருக்குது. திரும்ப 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 நீங்கள் குரூப் 4க்கு என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதை தான் சொன்னேன், ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து கொடுக்க போகிறோன்னு சொன்னதில் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். என்னென்னா இது எல்லாத்துக்குமான இங்கே புது சிலபஸ் வரைக்கும், இங்கே புது சமச்சீர் வரைக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு லெசனுக்குமான டெஸ்ட் கொஷின்ஸ் வித் இப்போ 6th முடிச்சிட்டிங்கன்னா 6th டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின் பேப்பர், 7th ஃபுல் டெஸ்ட் கொஷின், 8th ஃபுல் டெஸ்ட் கொஷின், 9th ஃபுல் டெஸ்ட் கொஷின், 10th ஃபுல் டெஸ்ட் கொஷின், லெசன் வைஸும் உங்களுக்கு இருக்கும். அந்த ஓவரால் 6 to 10th வந்து இப்போ 6th 9 இயல் இருக்குன்னா 9 இயலுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் இருக்கும். அடுத்து 6th ஃபுல்லாக போட்டு பார்க்குறதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொஷின் இருக்கும். இதே போல் உங்களுக்கு 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் ஃபுல்லாக ஒரு மாடல் டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு கொஷின் பேப்பர் இருக்கும். 11th 12th ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த பேட்சோட ப்ரைஸ் நம்ம தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து 500க்கு நம்ம கொடுத்துட்ருந்தோங்க. மேக்ஸ் வந்து 500 ரூபீஸ்க்கு பேட்ச் வந்து கொடுத்துட்ருந்தோம். ஜிஎஸ் அப்படின்னா 700க்கு நம்ம வந்து கொடுத்துட்ருந்தோம். இப்போ ஓவராலாக ஆட் பண்ணி பார்த்திங்கனாலே 1700 ருபீஸ் வருதா. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் அப்படியே இந்த 700 லெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் பேட்சாக கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே நம்ம கொடுத்துடணும். அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். மொத்தமாக கொடுக்கும்போது இவ்வளோ ப்ரைஸ் வேணாம், அவங்களுக்கு அஃபோர்டபுளாக கரெக்டாக இருக்கணும். ஸோ சக்ஸஸ் பேட்சுன்னு கொடுத்துருக்கோம். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வைக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு ஓவராலாக 700 உங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு 1000 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். இதே நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட தமிழ் பேட்ச்லேயோ இல்லாட்டி தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் பேட்ச்லேயோ இல்லாட்டி வெறும் மேக்ஸ் பேட்ச்லேயோ இல்லை ஜிஎஸ் ஃபுல் பேட்சுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜிஎஸ்ல 7 பாடமும் சேர்த்து 700 ருபீஸ் பேட்சில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ தனித்தனி யூனிட்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆஃபர் கிடையாது. ஃபுல் பேட்சில் ஜிஎஸோட ஃபுல் பேட்சில் 700 ருபீஸ் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. வெறும் தமிழோ இல்லை தமிழ் ப்ளஸ் மேக்ஸோ இல்லை வெறும் மேக்ஸ்லையோ இல்லை ஜிஎஸ் ஃபுல் பேட்ச்லையோ ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 200 ருபீஸ் கன்செஷன் பண்ணி உங்களோட ஃபீஸ் வந்து 800 அப்படின்னு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ 1700 ருபீஸோட ஒர்த்தான உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின்ஸ், அந்த ஜிஎஸ்க்கான மெட்டீரியல், மேக்ஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பாதி அமௌண்ட்லேயும் கம்மியாக 800 நம்ம கொடுக்குறோம். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 1000 ருபீஸ்க்கு நம்ம வந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆஃபர் மார்ச்
10ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? மார்ச் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எக்ஸ்ட்ரா 200 rupees கன்செஷனுங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் போல் 1000 rupees அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அந்த 1000 rupees அப்படிங்கிற கன்செஷன் வந்து இது த்ரூ அவுட்டாக பேட்ச் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து 1700 உங்களுக்கு ரைஸ் ஆகாது. த்ரூ அவுட்டாக பேட்ச் முடிகிற வரைக்கும் 1000 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ மெட்டீரியல்ஸும் வேணும், ரெக்கார்டர் கிளாஸஸும் வேணும், டெஸ்ட் கொஷின்ஸும் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜாயின் பண்ண ஆரம்பிச்சு ஸ்கெடியூல் 1 வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.